Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சூதுகவும் 2 படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சூதுகவும் 1 மாதிரியே தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. அந்த 1 கூட நிறைய சீனை கனெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். சூதுகவும் 1 அளவுக்கு இல்லனாலும் இதுவும் நல்லா இருக்கும். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1987ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு கட்சி தலைவரா சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப சிஎம்மாவும் மாறிடுறாரு. கட்சியை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கட்சியில இவருக்கு அடுத்த இடத்துல கோதண்டம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கிட்ட தராரு. இவர் இருக்கார்ல அருமை பிரகாசம் அப்படின்ற மாதிரி பேரை வைக்கிறாரு. இந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, சேகர் மேல யூரின்லாம் அடிச்சிருது. பெருசா இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. நடந்து போலான்னு நினைக்கும் போது அந்த யூரின்ல இவர் வலிக்கு விழுந்துடுறாரு. தலையில பலமா காயம் பட்டுருது. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தலைவருக்கு அடுத்த லெவல்ல கோதண்டம் தான் இருந்திருப்பாரு. ஆனா உள்ள அரசியல் பண்ணி ராதா ரவி இருக்காரு பாத்தீங்களா, சிஎம்மா மாறிடுறாரு. சிஎம்மா பதவியும் ஏத்துறாரு. இப்ப 2008ல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சிவா இருக்காரு பாத்தீங்களா, இவர் டீம் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பேங்க்ல ராபரி பண்ணிருக்காரு. இப்ப போலீஸுங்க துரத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்துதான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஈரோட கண்ணுக்கு அம்லுன்ற ஒரு பொண்ணு தெரிவாங்க. 2 போலீஸுங்க சேர்ந்த மாதிரி தான் துரத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேரு பிரம்மா, இன்னொருத்தரோட பேரு தேவநாயகம் அப்படின்றது. ஈரோ இருக்கார்ல, இப்படியே போயிட்டு இருந்தா போய்கிட்டே தான் இருக்கணும், மறைச்ச மாதிரி வண்டியை நிறுத்துன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரவுடி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்திருப்பாரு. இவருமே சட்டுன்னு ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி வண்டியை நிறுத்திடுறாரு. அவங்க அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்களை தாண்டி கிளம்பிடுறாங்க. இது மூலியமா இவங்க எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. பேங்க்ல இருந்து கொள்ள அடிச்சிருக்காங்கல்ல, இப்ப இவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. இந்த கதை நடக்கிறது 2008 தான். இவங்களுமே அந்த காசை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. காசை எண்ணிட்டு இருக்கும் போதுதான் டாக்டருமே உள்ள ஒரு சிப் இருக்கிறத பாக்குறாரு. உள்ள சிப் இருக்கு, ஆளுங்க எப்பனால ட்ராக் பண்ணி வரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதனால டீம் லீடரான ஹீரோ இருக்கார்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் மட்டும் இந்த இடத்துல சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் சரண்டர் ஆயிட்டா அம்லுவை யாரு பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணும், நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அம்லுவை நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. டாக்டருக்கு அம்லுலாம் தெரிய மாட்டாங்க. இருந்தாலுமே சரின்ற மாதிரி டாக்டர் ஏத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ மட்டும் போலீஸ் வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பிரம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ கையை காட்டுறாரு. ஆனா பிரம்மா இருக்கார்ல, இவரை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. பிரம்மா அடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு தேவநாயகம் வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சண்டை இருக்கு போல. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில பிரம்மாவோட தொண்டையில புல்லட் பட்டுது. அவருமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. பிரம்மா ஃபர்ஸ்ட் பட்டு பெருசா பேசின மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். இப்ப தேவநாயகம் இருக்கார்ல, நான் தான் இவனை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டுலாம் போறாரு. இந்த இடத்துல தான் சூதுகவும் 2ன்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோ ஜெயில கம்பி தான் எண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம் தான் தாஸ்னு ஒருத்தர் உருவாகுறாரு. ஒரு டீமை ஃபார்ம் பண்றாரு. கிட்னாப்பிங் ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ என்ன மெத்தட ஃபாலோ பண்ணாரோ அதே மெத்தட தான் தாஸ் ஃபாலோ பண்றாரு. அருமை பிரகாசம் இருக்காரு பாத்தீங்களா, பினான்ஸ் மினிஸ்டரா மாறி இருப்பாரு. பிரம்மா கண்ணை பின்னாடி வைக்கும் போது ஷூட் ஆயிருக்கும். அவர் பின்னாடி காயம் பட்டிருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அருமை பிரகாசம் மேலதான் இவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சேகர் அப்படின்றவரை காட்டுறாங்க. அதாவது கோமாக்கு போனார்ல, அவரை காட்டுறாங்க. இப்பதான் கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு. கோதண்டமும் இது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு அப்புறம் நீ தானே சிஎம்மா மாறி இருக்கணும், ஏன் மாறலன்ற மாதிரிலாம் கோதண்டம் கிட்ட கேக்குறாரு. நீங்க கோமாக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கட்சிக்குள்ள நிறைய உள்ளடி வேலை எல்லாம் நடந்தது. ராதா ரவி கடைசியில சிஎம்மா மாறிட்டாரு. இப்ப ஆட்சியும் ரொம்ப மோசமா செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, நான் கட்சி ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இலவசங்களை தந்து தந்து மக்களை கெடுத்து வச்சிருக்காங்கன்றது சேகருக்கு தெரிய வருது. அங்க இருக்க பேம்ப்ளேட் எல்லாம் பார்த்திருப்பாரு. அது மூலியமா தான் இதெல்லாம் தெரிய வருது. நான் ராதா ரவியை பாக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ராதா ரவியும் கட்சியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் எல்லார்கிட்டயும் ரொம்ப கோவமாலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம கட்சியை எதுக்காக இப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு முக்கிய காரணமே என் பையன் தான்ற மாதிரி கோதண்டம் சொல்லிட்டாரு. நீங்க தான் என் பையனுக்கு பேர் வச்சீங்க, அவன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அருமை பிரகாசத்தை நமக்கு காட்டுறாங்க. அவருமே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க சேகர் ஓவரா பேசிட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல ராதா ரவியை நிறுத்த சொல்லிடுறாரு. இப்ப நீங்க இந்த கட்சிக்கு தலைவர் கிடையாது, நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர். இந்த காலத்து மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாம குறுக்க வராதீங்க, ஒழுங்கா ஒரு வாரமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதனால சேகருமே டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த கட்சி ஒன்னும் எனக்கு தேவையில்ல, நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் தான் ஜெயிப்பேன்ற மாதிரி சவால்லாம் விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. 2008ல ஹீரோவை காமிச்சாங்கல்ல, அப்ப ஹீரோ டீம்ல 2 ஆட்கள் இருப்பாங்க. அந்த 2 ஆட்களுக்கு இப்ப போதுமான காசு கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ ஜெயில விட்டு ரிலீஸ் ஆனாரா இல்லையான்றதை விசாரிக்கணும். ஹீரோ கூட இருந்தாதான் நம்ம நிறைய திருட்டு வேலையெல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சேகர் சவால் விட்டுருக்காரு, அவரை ஜெயிக்க விடக்கூடாதுன்ற மாதிரி சிஎம் சொல்லிட்டாரு. தலைவரே, அதெல்லாம் அவர் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. மக்களுக்கு இந்த வாட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 15,000 ரூபாய்க்கு மேல காசு தரலாம், நம்ம தான் ஜெயிப்போம். அதுவும் அந்த காசை நம்ம கஷ்டப்பட்டு தர தேவையில்ல, ஈஸியா தரதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வெளிநாட்டு கம்பெனி கூட டீல் பேசியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஆப் மூலியமா எல்லாருக்கும் காசு போற மாதிரி பண்ணிடுவாங்க. லீகல் மெத்தட்லயே காசு அனுப்பிடலான்ற மாதிரி தான் இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அருமை பிரகாசத்துக்கிட்ட ஒரு சிஸ்டமும் பாஸ்வேர்டும் தந்திருப்பாங்க, இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, இதுல நீங்க லாகின் பண்ணி பண்ண சொன்னீங்கன்னா நாங்க வேலையை முடிச்சிருவோம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இத பத்திலாம் இவர் சொல்லிட்டாரு. இதனால சிஎம்க்கு நம்பிக்கை வருது, தேவைன்ன போது மக்களுக்கெல்லாம் காசு போற மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோ எப்ப ரிலீஸ் ஆவாரு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ எப்பயோ ரிலீஸ் ஆயிட்டான், இந்த பகுதியில தான் இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பகுதியில போய் பார்க்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு, கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல பாம்புலாம் இருக்கு. இவரை பார்த்து பயந்துடுறாரு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுவார்னு பார்த்தா இவர் என்ன பண்றாருன்னா வேகமா சரக்கு பாட்டில் எடுக்கிறாரு. சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாம்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு சரக்கு உடம்புல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அடிக்கடி சரக்கு அடிப்பாரு. அடிக்கடி பாருக்கு போய் சரக்கு அடிப்பாரு. அதுக்காக ஒரு பையனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த பையன் தான் ரெகுலரா ஹீரோவை கூட்டு போறான் போல. இந்த பையனுமே ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பையனோட பைக்ல பிரேக் கூட சரியா பிடிக்காது. இவனுமே காலை வச்சுதான் பிரேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் ஒரு பாருக்கு வந்து நல்லா சரக்கு போடுறாரு. இப்ப சாப்பிடணும் போல ஹீரோக்கு தோணுது. இப்ப ஸ்விக்கில ஒரு ஆர்டரை போட்டுறாரு. அந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் இவர் இருக்காரு. வந்த நபரை இவர்கிட்டயே தந்துடலாம்னு நினைக்கிறாரு. நான் இங்கெல்லாம் வாங்க மாட்டேன், வீட்டுல தான் காசு இருக்கு, வீட்டுல விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் போறதுக்கு செலவு பண்ணல, இந்த மாதிரி வந்துடலான்றதுக்காக தான் ஒரு ஐடியா பண்ணிருப்பாரு. பிரம்மாக்கு அடிபட்டதுக்கு அருமை பிரகாசம் தான் காரணம் நினைக்கிறாரு. எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அருமை பிரகாசம் கட்சியில ஒரு பிளான் பண்ணிருக்காருல, அந்த பிளானை பத்தி கொஞ்சம் இவருக்கு தெரிய வருது. அது என்ன பிளான்ன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆள் ஒருத்தனை தூக்கியிருக்காரு. ஆனா அந்த ஆள் இருக்கான்ல, நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இதனால இவர் என்ன பண்றாருன்னா வெள்ளையா இருக்கிற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு. இங்க ரொம்ப நேரம் இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும் போல. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறதுனால எழுப்பலாம் நினைக்கிறாங்க. எந்திரிச்ச ஹீரோவோட கண்ணுக்கு பாம்பெல்லாம் தெரியுது. அந்த பாம்பெல்லாம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு குடிக்கலனா பாம்பு தெரியும்ன்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வருது. என்ன இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்குன்ற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இல்லாம இவங்க பெருசா திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, காசுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, திரும்பி நம்ம வேலையை ஆரம்பிப்போன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி பேங்க் ராபரிலாம் நம்ம பண்ண தேவையில்ல, ஸ்டார்டிங் நம்ம கிட்னாப்பிங்க சின்ன லெவல்ல பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மட்டும் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா அப்படி கிட்னாப்பிங் பண்றதுக்கு கூட இவங்க கிட்ட வேன் இல்ல. முதல்ல வேன் வாங்குறதுக்கு காசை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் பைக்கை எடுத்துக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப வெளியே போனோன்ற மாதிரி அவனை வர வச்சிருந்தாரு. அவனுமே பைக்ல பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறான். இவங்க இருக்காங்கல்ல, ஹெல்மெட்டுக்குள்ள மயக்க மருந்தெல்லாம் அடிச்சிடுறாங்க. இந்த ஹெல்மெட்டை போடுன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட தராங்க. அந்த பையன் போட்டோன்னா மயங்கிடுறான். அவன் மயக்கத்திலே இருக்கட்டும், அவன் பைக்கை நம்ம யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. அந்த பையனுக்கு ரைடு கிடைக்கும்ல, அந்த ரைடெல்லாம் நம்ம பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வாட்டி ரைட்ல ஒரு பெரியவர் வராரு. இவரை தூக்கிடுவான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. வேணாம் வேணாம், இவர்னால நமக்கு தான் தொல்லை வரும், நீ அடுத்த கிளைண்ட்டை பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவருமே அடுத்த கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டாரு. ஒரு வயசு பொண்ணு தான் வராங்க. இந்த பொண்ணை தூக்கிடுவான்னு கேட்கிறாரு. தூக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. மேடம் ஹெல்மெட்டை போடுங்கன்ற மாதிரி ஹெல்மெட்டை போட வைக்கிறாரு. அதுக்குள்ளதான் மயக்க மருந்து இருக்குல்ல, ஹெல்மெட்டை போட்டோன்னா அவங்களுமே மயங்கிடுறாங்க. உன் அப்பாவோட நம்பரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே நம்பரை சொல்லிடுறாங்க. இவருமே அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. அப்பா கிட்ட பொண்ணை கடத்தி இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. அப்பா ரொம்பவே பதட்டமாயிடுறாரு. சார் சார் பதட்டம்லாம் ஆகாதீங்க, பக்கத்துல மாத்திரை இருக்கா, முதல்ல எடுத்து போடுங்கன்ற மாதிரி எடுத்து போட வைக்கிறாரு. இப்ப நம்பரை ரிவர்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா கூல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவோட சம்பளத்தை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. எங்களுக்கு இவ்வளவு காசு வேணும், மீதி காசை வச்சு மேனேஜ் பண்ணிடுவீங்கல்ல, இவ்வளவு காசை மட்டும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பாவும் சரின்ற மாதிரி பதட்டமா பேசிட்டு இருக்காரு. இப்ப காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க பொண்ணை கடத்தி இருக்கிறதா கால் பண்ணது நான் தான், காசை தாங்கன்ற மாதிரி இவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி பண்ணுவார்ல, அந்த மாதிரிதான் இவர் பண்ணிட்டு போறாரு.
இவரை பார்த்து தான் விஜய் சேதுபதியே பண்ண கத்துக்கிட்டாருன்ற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க. இவருக்கு காசு கிடைச்சது பாத்தீங்களா, அதுல இந்த பொண்ணுக்குமே ஒரு ஷேரை தந்துடுறாரு. இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு இவங்களுமே ஒரு வேனை வாங்கிடுறாங்க. அந்த வேன் மூலியமா தொடர்ச்சியா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய காசை இவங்க 3 பேருமே சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை தூக்கி அம்மா கிட்ட காசு வாங்கலாம் நினைப்பாங்க. அம்மாவும் காசை தந்து பையனை கூட்டு போலாம் நினைக்கிறாங்க. ஆனா பையன் அம்மா கிட்ட போக மாட்டேன், உங்ககிட்டயே இருப்பன்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். ஹீரோ தான் கஷ்டப்பட்டு பேசி அந்த பையனை அம்மா கூட அனுப்பி வைக்கிறாரு. அருமை பிரகாசத்தோட ஆளை இவர் லாக் பண்ணி வச்சிருக்காருல, அந்த ரூம்ல இருக்க இவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. இவனுமே தரன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். இப்ப சேகரை நமக்கு காட்டுறாங்க. சேகர் புதுசா ஒரு கட்சியை தொடங்கிடுறாரு. பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ற பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடுது. ஏன்னா இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி நேர்மையா செயல்பட்டு இருப்பாரு. இவர் நல்ல தலைவர், இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ராதா ரவிக்கு தெரிய வருது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவன் ஜெயிச்சிருவான் போல. இப்பயே மக்களுக்கு நிறைய காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வைக்கணும். அருமை பிரகாசத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அருமை பிரகாசம், காசு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தல, இப்பயே மக்களுக்கு காசை போட்டு விட்டுறலாம், நீ அதுக்கான வேலையை பாருன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அருமை பிரகாசத்துக்கு 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் பேரு ரவி அப்படின்றது. ரவி அந்த டிவைஸை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி அருமை பிரகாசம் சொல்றாரு. இந்த ரவி இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அவர் தான் பிரம்மா கிட்ட மாட்டிருக்காருல, பிரம்மா மிரட்டி பேச சொல்ற மாதிரி பேச வைக்கிறாரு. பாருக்கு வாங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றான். சரின்ற மாதிரி ரவியை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பார்ல அவனை கூட்டிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப பாருக்கு வந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கதான் சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து சைட் டிஷ் எல்லாம் எடுக்கிறாங்க. இவருமே பெருசா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு, ஜாலியா பேசுறாரு. அருமை பிரகாசமா ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்ட கூட்டு வரதுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அவன்லாம் தேவையில்ல, நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால ரவியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சரி இன்னொரு நாள் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப காரை எடுக்கலான்னும் போது பிரம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சை வச்சு இவரை இந்த இடத்துல மயக்கமாக்கிறாரு. இவர் அடிக்கும் போது ரவியோட பேக் கீழே விழுந்திருக்கும். டிவைஸை பத்தி எல்லாம் பிரம்மாக்கு தெரியாது. அதனால ரவியை மட்டும் தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன பேக் விழுந்திருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேரும் அந்த பேக்கை பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு டிவைஸ் இருக்கு. அது பார்க்க டேப் மாதிரி இருக்கு. இதை நம்ம சரக்கு கடையில தந்து சரக்கு வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இதை வச்சுட்டு ஒரு ஃபுல்ல தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி யூஸ் ஆகும்ன்ற மாதிரி கடைக்காரரும் வாங்கிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு ஃபுல்ல தந்துடுறாரு. இப்ப இந்த ரவி இருக்கார்ல, அந்த வெள்ள ரூமுக்கு வந்துடுறாரு. வெள்ள ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்கான். நீ தான் என்ன மாட்டி விட்டியான்னு கேக்குறாரு. அவன் இப்ப வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான்ல, இவரை கடிச்சு வச்சிடறான். ஏன்டா கடிக்கிறன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் டீமும் ஒரு சின்ன பொண்ணை தான் தூக்கி இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு மயக்கத்துல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா முழிச்சிடுறாங்க. யாரோ கடத்தி இருக்காங்கன்றது அந்த பொண்ணுக்கு தெரியுது. அந்த பொண்ணு இருக்கால, சைலண்டா வண்டியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. வெளியே ஆளுங்களா இருக்காங்க. கத்தி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. குரு வண்டி எடுங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஹீரோவும் வேகமா வண்டி எடுக்கலான்னு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து பாம்பு கண்ணுக்கு தெரியுது. இவர் ஏடகடமா வண்டியை ஓட்டுறாரு. எது எப்படியோ இவங்க அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் மாட்டிருப்போம், ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. பாம்பு தெரிஞ்சதுதான் பிரச்சனைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. முன்னாடி பொண்ணு தெரிஞ்சதா சொன்னீங்க, இப்ப பாம்பான்ற மாதிரி இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் பொண்ணு தெரியும்லன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு அம்லுன்ற ஒரு பொண்ணு தெரியுவாங்க. இப்ப கொஞ்ச நாளா தெரியல. அந்த டாக்டர் கிட்ட தானே ஒப்படைச்சோன்னு யோசிக்கிறாரு. இவங்க 3 பேருமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ இருக்காருல, அம்லு எங்கன்னு கேக்குறாரு. மொத வாட்டியா அம்லு எங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இவருமே கோட்டை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா சொல்றாரு. கோவப்பட்ட ஹீரோவும் இந்த டாக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. டாக்டர் இருக்கார்ல, எனக்கு தாஸ்னு ஒரு தம்பி இருக்கான். தம்பி கிட்ட உங்களை பத்தி சொன்னேன். உங்களை மாதிரியே நிறைய கிட்னாப்பிங் எல்லாம் பண்ணான். அவனுமே ஒரு பொண்ணு கூட இருக்கிறதா நினைப்பான். ஒருவேளை அது உங்களோட அம்லுவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா, அந்த தாஸ் எங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க வேன்ல போயிட்டு இருக்கும் போது பிரிட்ஜுக்கு மேல இருந்து வேன் கீழே விழுந்தது பாத்தீங்களா? அப்படி கீழே விழுந்ததுல அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா தாஸ் ஃபீல் பண்ணிருப்பாரு. எது கூட இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா, அப்ப என்னோட அம்லு இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் டென்ஷனா வருது. அந்த வேனு கீழே விழுந்ததுக்கு அருமை பிரகாசம் தானே காரணம். அந்த அருமை பிரகாசத்தை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் பெரிய ஆளு, அவனெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, நான் கண்டிப்பா அவனை தூக்குவேன், அவன் இடத்துக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஸுமே வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரவியை யாரு தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி அருமை பிரகாசம் சிசிடிவி மூலியமா பாக்குறாரு. பிரம்மா தான் தூக்கி இருக்கான்னு தெரிய வருது. தலைவரும் காசு இன்னும் போடலையான்ற மாதிரி கேக்குறாரு. பிரம்மா தூக்கி இருக்கான், பிரம்மா கிட்ட தான் அந்த டிவைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் எப்படியாவது அந்த டிவைஸை சீக்கிரமா எடுத்துடுறேன்னு சொல்றாரு. பேசாத செய்யன்ற மாதிரி தலைவரும் கோவமா சொல்றாரு. அருமையோட வீட்டுல பாதுகாப்புலாம் பலமா இருக்கு, அதை மீறி எப்படி தூக்குறது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அருமை இருக்கார்ல, நேரடியா அந்த கம்பெனி கிட்ட பேசி வாங்கிடலாம்னு யோசிக்கிறாரு.
இவர் தான் காசை போட்டு வச்சாருன்னு அந்த கம்பெனிக்கு தெரியும்ல. சரி நீங்க ஆபீஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க, ஈவினிங் வரைக்கும் தான் இங்க இருப்போம், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிடுவோம், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வந்துடுறேன்ற மாதிரி அருமையும் ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் பார்த்து யாரோ என்ன பண்றாங்கன்னா புகையெல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வரதுக்காக பிரம்மா தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப இவர் மாஸ்க் போட்டு உள்ள நுழைஞ்சிடுறாரு. பிரம்மா உள்ள நுழையிறது அருமைக்கு தெரியுது. இங்க இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. தப்பிக்கிறதுக்காக பின்வாசல்ல தான் எகிரி குதிக்கலாம்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல, குதிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க 3 பேரை தான் கூப்பிடுறாரு. இவனா வந்து மாட்டிருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. வண்டியில ஏத்திடுறாங்க. இந்த ஹெல்மெட்டை போடுங்கன்ற மாதிரி மயக்கமாக்கிடுறாங்க. பிரம்மாவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வராரு. ஹீரோக்காக ஒருத்தர் பைக்கை ஓட்டுவார்ல, அவரோட பைக் தான் பிரம்மாக்கு கிடைக்குது. அந்த பைக்ல தான் இவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது அந்த பைக் இல்ல, சடனா ஒரு பிரேக்க போட்டா நம்ம சமாளிச்சிடலாம்னு ஹீரோ சொல்றாரு. சடன் பிரேக் போடுங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே சடன் பிரேக் போடுறாங்க. ஆனா பிரம்மாவால சடன் பிரேக் போட முடியல. பிரம்மா இருக்கார்ல, யாரோடமா இவங்க வண்டியில இடிச்சு பயங்கரமா அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. இவங்களுமே பிரம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அருமை மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. என் அம்லு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அம்லுவா அது யாருன்ற மாதிரி அருமையா புரியாம கேட்டுட்டு இருக்காரு. இவர் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அம்லு இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அம்லு இவ்வளவு நாள் எங்க போனன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வரதுக்கு இவ்வளவு நேரமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே அம்லுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் அருமையை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அம்லு இருக்காங்கல்ல, குளிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் குளிச்சது போதும் வெளியே வான்னு சொல்றாரு. எது அந்த பொண்ணு குளிக்கிறாளா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அம்லு இருக்காங்கல்ல, குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. டவலோட வெளியே வந்திருக்காங்க. 2 ஆண்கள் இருக்காங்க. டவலோட தான் வெளியே வருவியா, சீக்கிரமா Dress போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானன்ற மாதிரி ஒரு சுத்துறாங்க. இப்போ ஒரு Dress போட்ட மாதிரி வந்துடுறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு தான் தெரியுது, இவங்க 2 பேருக்கு தெரியாது. கோதண்டா இருக்கார்ல, இவரோட பையனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது சம்பந்தமா மச்சான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரம்மாவை இறக்கி விட்டுருப்பாரு. ஆனா இப்ப வேதநாயகம்னு ஒருத்தனை இறக்கி விட்டா என்னன்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலா வேதநாயகம் சிஎம்க்கு எதிராக செயல்பட்டு இருப்பாரு. சிஎம் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருப்பாரு. அவர் அந்த இடத்துல ரொம்ப மிருகம் மாதிரி மாறிட்டு இருக்காரு. அவன் தான் சரியான ஆளு, என் பையனை சமாளிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீ உன்னோட வேலையில ரொம்ப நேர்மையானவன்றது எனக்கு தெரியும், நானும் அப்படிதான். ஆனா என்னோட பையன் அப்படியே ஆப்போசிட், என் பையனை பிடிக்கிற வேலையை வாங்கிட்ட தரேன், நீ பிடிப்பல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா பிடிப்பன்ற மாதிரி தேவநாயகமும் ஏத்துக்கிறாரு. இப்ப தேவநாயகம் இருக்காருல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அருமையை இவங்க மயக்கத்துல தான் வச்சிருப்பாங்க. இப்பதான் மயக்கத்துல இருந்து எழுப்பி விடுறாங்க. அருமை பயங்கரமா கோவப்படுறாரு. நான் யாருன்றது உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாம என்ன தூக்கிட்டீங்கல்ல, நீங்களா என்ன ஆக போறீங்க பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீ டம்மி தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நியூஸை வச்சு காட்டுறாங்க. ராதா ரவி கட்சி தோத்துறோன்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அதனால எல்லாருமே சேகர் பக்கம் போயிருப்பாங்க. இதை தெரிஞ்சு ராதா ரவிக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். ராதா ரவி இருக்காருல, இப்ப ஹாஸ்பிட்டல்ல தீவிரமான ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. சரியான நேரத்துக்கு காசை பாஸ் பண்ணல, அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அதனால கட்சியை சேர்ந்த எல்லாருமே அருமை மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல போறது பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எப்படியாவது அந்த டிவைஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம எப்படியாவது பிரம்மாவை லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து டிவைஸை வாங்குறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்றேன், நிறைய காசு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. டாக்டரும் பிரம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அருமை பிரகாசம் இந்த இடத்துல தான் இருக்கான், வந்து லாக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையில டாக்டர் அருமைக்காக தான் ஹெல்ப் பண்றாரு. அந்த இடத்துக்கு பிரம்மா வருவான், அம்மிக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப அருமையும் டீமோ சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு போலான்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அருமை வேணான்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு டாஸ்மார்க்ல வண்டியை நிறுத்தி சரக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி சரக்க வாங்கிட்டு இருக்கும் போது தேவநாயகம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தேவநாயகமும் இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல, பாட்டில மண்டிலேயே அடிச்சிடுறாரு. தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஓடி வேகமா கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தேவநாயகம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு பாம்பு தெரியுது. ஹீரோ யாடகமா வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸுமே சரக்க தரலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள வண்டி ஏடகுடமா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மரத்துல வேகமா வந்து இடிச்சிருது. எல்லாருக்குமே பயங்கரமா அடிலாம் பட்டுருது. தேவநாயகம் ஷூட் பண்ணதுல ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு காதுல அடிபட்டது. அம்லோட நெஞ்சில புல்லட் பட்ட மாதிரிலாம் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. அம்லோ நீ கவலைப்படாத, நான் எப்படியோ நான் காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப அருமை இருக்கார்ல, பிரம்மா இருக்கிற இடத்துக்கு வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்றாரு. இல்ல நான் அம்லுவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அருமை விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருல, அதனால இவங்க அருமையா மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப தெரிஞ்ச டாக்டர் இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டாக்டரை தெரியும் போல. இந்த டாக்டர் கிட்ட தான் கூட்டு வந்திருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அப்படி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க.
எப்படியாவது சமாளிப்போன்ற மாதிரி இந்த டாக்டர் யோசிக்கிறாரு. புல்லட் பட்டிருக்கா, அந்த புல்லட்டை முதல்ல வெளியே எடுக்கணும். எங்க அடிபட்டிருக்கோ பக்கத்துல கையை வைங்க, நான் அந்த இடத்துல இருந்து புல்லட்டை எடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் கையை வைக்கிறாரு. இந்த டாக்டர் அங்க இருந்து எடுக்கிற மாதிரி பாவலெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, டாக்டர் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. எடுத்துட்டனா அப்ப சந்தோஷம்ன்ற மாதிரி டாக்டர் சந்தோஷப்படுறாரு. இப்ப அருமையே இந்த இடத்துல எழுப்பி விட்டுறாங்க. நமக்கு எதிராக அந்த தேவநாயகத்தை அப்பதான் ஏவி விட்டுருக்காருன்னு இவருக்கு புரிஞ்சிருது. இவர் இருக்கார்ல, அம்மா மூலியமா ஒரு பிளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி ரொம்ப ஃபீலிங்கா எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்பா என்ன கொல்றதுக்கே முடிவு பண்ணிருக்காருமா, அப்பா இப்ப கட்சி கூட்டத்துல இருக்காரு, நீங்க அங்க போய் மட்டும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அம்மா பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியும், அதனாலதான் இப்படி சொல்லிட்டாரு. இப்ப சேகர் மேடையில பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அம்மா வந்துடுறாங்க. என் புருஷன் என்னோட பையனையே கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு தலைவரே, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது பையனை கொல்ல ட்ரை பண்றாரா அப்படின்ற மாதிரி மீடியா ஆட்களும் இதை கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராதா ரவியும் கொஞ்சம் தேறி வந்துடுறாரு. இதெல்லாம் அருமையோட ஆட்டோன்றது இவருக்கு புரியுது. இவருமே நியூஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அம்மா கெலாட்டா பண்ணிட்டாங்கல்ல, இதனால அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன துரத்துனா உங்களுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. இவருமே கோவத்துல ஒரு ஆயுதத்தை வச்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அந்த ரூம்குள்ள மீடியா ஆட்கள்லாம் மொத்தமா இருக்காங்க. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கொல்ல வந்திருக்காருன்ற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தலைவருக்கு தெரிய வந்து தலைவர் பயங்கரமா கோவப்படுறாரு. கோதண்டா இருக்கார்ல, என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் இல்லனா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தப்பான வழியெல்லாம் நம்ம எடுக்க கூடாது, நேர்மையாவே நம்மளால ஜெயிக்க முடியும், நீ இந்த தப்பு பண்ணதுனால எலெக்ஷன்ல நீ போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லன்ற மாதிரி கோதண்டமும் ஏத்துக்கிறாரு. மொதல் மீட்டிங்கே மிஸ் ஆயிருக்கும். இப்ப டாக்டர் திரும்பி பிரம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த பகுதிக்கு போங்க, கண்டிப்பா அந்த அருமை இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு பிரம்மா வந்தா லாக் பண்ணலான்ற மாதிரி இவங்க ட்ராப் எல்லாம் செட் பண்ணி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்மா வருவாருன்னு பார்த்தா தேவநாயகம் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன இவன் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவனை மாட்ட வைப்போன்ற மாதிரி அந்த ட்ராப் மூலியமா தேவநாயகத்தை இவங்க மாட்ட வைக்கிறாங்க. தேவநாயகம் இருக்காரு பாத்தீங்களா, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாரு. இவங்களுமே புல்லட் பற்றக்கூடாதுன்றதுக்காக தப்பிச்சு இங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் பிரம்மா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பிரம்மா அருமையை மட்டும் லாக் பண்ணிடுறாரு. ஆனா மத்த எல்லாருமே தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்ப கிடைக்கிற ஒரு வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிரம்மா இருக்கார்ல, அருமையை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாரு. அருமையா அந்த டிவைஸ் எங்க, இந்த பிரம்மா கிட்ட தான் இருக்கான்னு கேக்குறாரு. பிரம்மா கிட்ட இல்ல, ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கொஞ்சம் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாருல, இவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அருமை கேக்குறாரு. இந்த இடத்துல இருந்து இருந்து சைக்கோவா மாறிட்டான், நான் எப்ப மாறுவேன்னு தெரியாது, நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்கன்ற மாதிரிலாம் ரவியும் சொல்லிட்டு இருக்காரு. தேவநாயகத்துக்கும் பிரம்மாக்கும் தனிப்பட்ட முறையில சண்டை இருக்குல்ல, அந்த சண்டையை சால்வ் பண்ணணும்னு கோதண்டம் நினைக்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒத்துமையா செயல்பட்டா உங்களை பிடிச்சிடலாம், ஒத்துமையா செயல்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சரக்கடிக்கிறதுக்காக பாருக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு டிவைஸை வித்தாங்கல்ல, இதெல்லாம் தேவையில்லப்பா, நீங்க வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி அந்த கடைக்காரரும் தந்துடுறாரு. என்ன தந்துட்டாரு, இதை நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தேவநாயகம் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாரு. இப்ப பிரம்மாவும் தேவநாயகமும் சேர்ந்து செயல்படுறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அருமையோட பிளான் என்னன்னு தெரியல, அது எப்படியாவது கறக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் அந்த ஒயிட் ரூம்ல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டாங்கன்னு ஹீரோவும் டாக்டர் கிட்ட சொல்றதுக்காக வராரு. ஆனா டாக்டரே அந்த இடத்துல காயப்பட்ட மாதிரி இருக்காரு. அந்த பிரம்மா தான் உங்களை அடிச்சுட்டு போனானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பிரம்மா அடிக்கல, நடந்ததே வேறன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் அனிமுன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அந்த படம் ரொம்ப குப்பியா இருக்கும், அதனால தான் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவர் இந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாபி சிமா வச்சு ஒரு படம் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த படத்தோட பேர் தான் அனிமூனா இருக்கும். இதை கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்காங்கன்னு பிரம்மா தான் கால் பண்ணிருக்காரு போல, போய் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி, ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போவோன்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்ப நிறைய கன்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. பிரம்மா சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த பேக் வழியிலேயே விழுந்துருச்சு போல, கன்னெல்லாம் போயிருச்சு, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. சரி, நான் இந்த கன்னை வச்சு சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் உள்ள வராரு. பார்த்தா அங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோக்கு புரியுது. ஹீரோவே சரண்டர் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவே இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அம்லுவும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ல தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக ஒயிட் கலர் போட்டிருக்க, வேற கலருக்கு மாறுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களும் வேற கலர் ட்ரெஸ் போட்டுறாங்க. இந்த வெள்ளை கலரையே பார்த்துட்டு இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. வெள்ளை கலர் மட்டும் இல்ல, நம்ம நாக்கு பிங்க் கலர் தானே, அதை மாத்தி மாத்தி பாத்துக்கலாம், நம்ம தலைமுடி பிளாக் கலர் தானே, அதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பெருசா பாதிப்பு வர மாட்டேங்குது. இந்த விஷயத்தெல்லாம் வெளியே இருந்து பிரம்மா கவனிச்சிட்டு இருக்காரு.
இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போலயே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப அடிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அவரு ப்ளூ கலர் Dress போட்டிருக்காருல, இப்ப ப்ளூ கலரும் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி அவங்க இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட பிரம்மா போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சண்டையில இவங்க கதை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டோன்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே பிரம்மா கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் அருமை இருக்காரு பாத்தீங்களா, அந்த டிவைஸ் இங்கதான் இருக்குன்றத கண்டுபிடிச்சு எடுத்துடுறாரு. பாஸ்வேர்டு போட்டு எப்படியாவது லாகின் பண்ணிடணும், காசு அனுப்பி விட்டுறணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா ஓகேன்னு ஒரு பட்டன் அமுக்குனா போதும். இவர் அமுக்குறதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள பிரம்மா இருக்காருல, கன்னை வச்சு அந்த டிவைஸையே ஷூட் பண்ணிடுறாரு. அட பாவி, ஷூட் பண்ணிட்டேன்ற மாதிரி இவரும் முறைச்சு பாக்குறாரு. இப்ப பிரம்மாவும் தேவநாயகமும் சேர்ந்து இவங்க எல்லாரோட கதையும் முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. முட்டி போட வச்சு இவங்க எல்லாரையும் லாக் பண்ணிருக்காங்க. இப்ப கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு டாக்டர் வந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. டாக்டர் வரும்போது இவங்க எல்லாருமே தப்பிச்சு நின்னுட்டு இருக்காங்க. எப்படி பிரம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிங்கன்ற மாதிரி டாக்டரும் ஆச்சரியமா கேக்குறாரு. இவங்க எல்லாருமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுடுறதுக்காக வந்தாங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சுடுறதுக்காக வரும்போது ஹீரோவோட கண்ணுக்கு பாம்பு தெரியுது. ஹீரோ அந்த பாம்பை அட்டாக் பண்ற மாதிரி சட்டுன்னு பக்கத்துல போய் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ தேவநாயகத்தோட கண்ணை திருப்பிடுறாரு. பிரம்மாவோட பட்டெக்ஸ்லயே குண்டு பட்டுருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த மாதிரி அவர் காயத்தோட இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, பாம்பு பாம்புன்ற மாதிரி திரும்ப திரும்ப அங்க இருக்க தேவநாயகத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. தேவநாயகமும் ஒரு இடத்துல காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. பட்ட இடத்துலயே படம்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த பிரம்மா விஷயத்துல சரியா தான் இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அருமையா கட்சிக்காரங்களாம் லாக் பண்ணிடுவாங்க. சிஎம் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சிஎம் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவ்வளவு நாள் நம்ம நல்லா சம்பாரிச்சதுக்கு இவன் தான் காரணம், ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே இந்த மாதிரி அடிக்கிறது சரியில்லை, இதுக்கப்புறம் இந்த கட்சியோட தலைவரே அவன் தான், அவன் இந்த கட்சியை ஜெயிக்க வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால ஜெயிக்க வைக்க முடியும்லன்ற மாதிரி கேட்கிறாரு. முடியும்ன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இவங்க கிட்ட காசு இல்ல, எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அருமையா அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா தலைவரங்களாம் நடந்து போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரும் யாத்திரை மாதிரி பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமா போயிட்டு இருக்காரு. நிறைய பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய செஞ்சதா டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சேகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. நிச்சயமா மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவாங்க, நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. மக்களோட கருத்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. சிலர் சேகருக்கு போடுவோன்னு சொல்றாங்க, சிலர் அருமைக்கு போடுவோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எலெக்ஷன் டே வந்துருது. இப்ப எல்லாருமே ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. கடைசியில பார்த்தா அருமை தான் இதுல ஜெயிச்சிருக்காரு. அருமை இருக்கார்ல, சிஎம்மா இந்த இடத்துல பதவியெல்லாம் ஏற்கிறாரு. பினான்ஸ் மினிஸ்டரா மாறினவர் இப்ப சிஎம்மாவே மாறிடுறாரு. இன்னைக்கு வேணா நேர்மை தோத்துருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நேர்மை ஜெயிக்கும்ன்ற மாதிரி சேகரும் கோதண்டம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கேங்க நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு கோயில் கிட்ட வேன் வருது. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அம்லு மாதிரியே ஒரு பொண்ணை நெஜத்துல பாக்குறாரு. அம்லு எப்படி இருப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, இந்த பொண்ணு மாதிரி தான் இருப்பான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பேசாம இந்த பொண்ணிய தூக்கிடலாம்ப்பா, நிஜமாலேயே ஒன்னா இருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொண்ணுங்களோட ஞாபகத்தோட வாழும் போது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா பொண்ணுங்க கூடயே வாழ்ந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க சிரிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.